ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸல் வழிகாட்டி. நான் உங்கள் வழிகாட்டி அருள். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு சில பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நான் கரெக்ட் பண்ணேன். அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. என்னென்னா, நம்ம மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணுவோம் நார்மலாக. எப்படின்னா, நான் சும்மா சிம்பிளாக ஒன்று பண்ணுறேன். மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை நம்ம பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக்கில் கொடுத்தா நம்ம எந்த ஷீட் ஓப்பன் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். சும்மா நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல 55 66ன்னு கொடுத்துட்டு நான் திரும்பவும் மேக்ரோ ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணதும் நான் இங்கே மேக்ரோவில் போய் செக் பண்ணி பார்த்தேன்னா, என்னோடய பர்சனல் புக் கொடுத்தனா இதில் மேக்ரோ ஒன்றும் சேவ் ஆகிருக்கும். அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, இந்த பர்சனல் எக்ஸ்எல்எஸ்பிங்கிற ஃபைலே இல்லை, எனக்கு காட்டலை. இதை தான் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபைல் போங்க. ஃபைல் போயிட்டு ஆப்ஷன்ஸ், இது 2019 மாடலுங்க தான் எனக்கு இது மாதிரி காட்டுது. 2007 2010 தான் டேரெக்டாக ஆப்ஷன்ஸ்னே காட்டும். எக்ஸல் ஆப்ஷன்ஸ் இருக்கும் 2007 மாடல் எக்ஸலில். இது 2009ங்கிறதால மோரில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஆப்ஷன்ஸ் கொடுத்ததும் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஆடின்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஆடின்ஸை கிளிக் பண்ணுறேன். ஆடின்ஸை கிளிக் பண்ணதும் அதோட ஆடின்ஸ் என்னென்ன நமக்கு இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். இந்த ஷோ கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இங்கே மேனேஜ்னு போட்டு எக்ஸல் ஆடியன்ஸ் பக்கத்தில் இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா 5 இருக்கும். எக்ஸல் ஆடியன்ஸு, காம் ஆடியன்ஸு, ஆக்ஷன்ஸு, எக்ஸ்எம்எல், எக்ஸ்பென்ஷன், பேக்கேஜஸ், டிசபிள் ஐட்டம்ஸ்னு. இதை லாஸ்ட்டாக இருக்கிற டிசபிள் ஐட்டம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்கன்னா, எனக்கு இப்போ நான் டிசபிள் இல்லை, நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு டிசபிள் ஆகிருந்ததுன்னா இந்த இடத்துல பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக்குங்கிறது டிசபிளில் இருக்கும். அந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எனேபிள் கொடுங்க. இந்த இடத்துல எனேபிள் இருக்கும், ஆக்டிவேட்டில் இருக்கும். அதை எனேபிள் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே அப்ளைன் ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஒரு டைம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் மேக்ரோ திரும்ப போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்சனல் எக்ஸ்எல்எஸ்பி வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எக்ஸல் வழிகாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.